ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு கையால் பிடிச்சபடி ஜவ்வரிசியை போட்டு ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி கொஞ்சம் நீரக்கவே அரைக்கலாம். தோசை மாவு மாதிரி கொஞ்சம் நீரக்கவே அரைச்சி அதை ஒரு நாள் முழுக்க புளிக்க வைக்கணும். அடுத்த நாள் நம்மளுக்கு இப்போ 1.5 டம்ளர் அந்த மாவு இருக்குது அப்படின்னாக்கா நம்ம 6 டம்ளர் 7 டம்ளர் தண்ணியை ஒரு கனமான பாத்திரத்தில் ஸ்டவ் மேலே ஏற்றி வைக்கணும். அதில் ஒரு 8 பச்சை மிளகாய் நல்லா அரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியில் கொடுத்துரும். இந்த 1.5 டம்ளர் மாவு கிட்டத்தட்ட 2 டம்ளர் 2 டம்ளருக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கோம் இல்லையா. உப்பு ரொம்ப குறைவாக தான் போடணும். ஒரு ஸ்பூன் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போடும். போட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது இந்த புளிச்ச இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசியும் பச்சரிசியும் சேர்ந்த அந்த மாவை அதில் குத்தி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கலரிண்டே வரணும். கலரிண்டே வரும்போது அது என்ன பண்ணும், ஓரமெல்லாம் தொளக்கு குதிச்சுட்டு இருக்கும். அப்போ அது தளிக ஆகலை, அதாவது வேகலை. அதெல்லாம் முடிச்சுட்டு நடுவில் கொதிக்க ஆரம்பிக்கும். நடுவில் பிளம்ஸ் தான் கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ அது வெந்து போச்சுன்னு அர்த்தம். அது வெந்து போச்சான்னு பார்க்கறதுக்கு நாம் என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு அடுக்கில் தண்ணி வச்சுட்டு அந்த அடுக்கில் நம்ம கையை நல்லா துவச்சிட்டு ஈரமாக்கிட்டு ஒரு விரல் எடுத்துன்னு போய் லைட்டாக அதை தொட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாவு விரலில் ஒட்டிக்கலைன்னா அது நல்லா வெந்து போச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அதை எடுத்து கீழே வச்சுக்கணும். வச்சு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் காலங்காலத்திலேயே மொட்டை மாடிக்கு போய் ஒரு பாயை விரித்து அதில் ஒரு வேஷ்டி, நல்லா சுத்தமான வேஷ்டியை விரித்து அதில் தேங்காய் வச்சால் இந்த மாவை போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு வந்துடணும். ஓரங்களில் அந்த அந்த துண்டு, அந்த வேஷ்டி துண்டு பறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம செங்கல்களோ இல்லை அட்டுகளோ வைக்கணும். அந்த காக்கா குருவியெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு கொசு வலை மாதிரி ஒன்று போட்டு அதுக்கு மூடிச்சோம். இப்படி ஒரு 4 நாளைக்கு அதை காய வச்சோம் மொட்டை மாடியிலனாக்கா 4-5 நாள் கழிச்சு நமக்கு வறுத்தல் ரெடி. அப்புறம் என்ன, எண்ணெயை போட்டு பொரிச்சு சாப்பிட வேண்டியது தான். இந்த கூழத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இது இன்னொரு ஐடியா என்ன தெரியுமா, அந்த கூழையே கொஞ்சம் ஒரு கப்பில் எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டா உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டு சூப்பராக இருக்கும். சில பேர் கூழ் கூட பிடிக்கும். ஆனால் கூழை சாப்பிட்டா ஒத்தல் குறைஞ்சி போயிடும்.